ஒன்றும் தெரியாம பேசாத. நான் ஒன்றும் அதான் பண்ணல. அசையாத மார்க்கஸ். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நான் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போ இருந்து உனக்கு நல்லவனா தான் நான் இருந்தேன். உன்கிட்ட நான் பொய் சொல்லலை. பத்தாவதுக்கு நான் உனக்கு ஒரு துப்பாக்கி வேற கொடுத்துருக்குறேன். குறைஞ்சபட்சம் எனக்கு 2 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நான் தகுதியான ஆள் தான். என்கிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட கன் இல்லைன்னு நீ சொல்கிற. நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்கிறோமா? அப்படி மட்டும் நடந்தால் அது ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும் எனக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேர்த்து வேற யாரோ ஏமாத்துறாங்க. திரும்பவும் எல்லாம் எதாச்சும் நடக்க போகுதுன்னு தான் சொல்ல போறியா? இல்லை, இந்த வாட்டி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எதுவுமே எதிர்த்து நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம இப்போ என்ன பண்ணணுங்கிறது உனக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாத. இல்லை, நீ கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சு பாரு. மார்க்கஸ், கதவை தர. யாருடா அது? இன்னைக்கு நீ நல்லா வேலை செஞ்சிருக்க மார்க்கஸ். கோட்டா எனக்கு கால் பண்ண. அவனோட பணத்தை யாரும் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப கோபமா இருக்கான். நான் இந்த மாதிரி வந்து நிக்கணும் தானே நீ இப்படி எல்லாம் பண்ற? நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசலாமா? ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். யாராச்சும் உங்க கூட இருக்காங்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? டைமேஜ் நீங்கள் உள்ளே வரக்கூடாது. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்றது தெரியுதா? அட கடவுளே, தயவு செஞ்சு சென்னியோட பேக்ஸ் கூட இருக்குன்னு மட்டும் சொல்லிடாத. இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் சாகிறதுக்கு ஆசை இல்லை. அவள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. அவளுக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. வாய மூடு. அவன் இங்க இருக்கக்கூடாது. 10 நிமிஷத்துல அவன் இங்கிருந்து அனுப்பிட்டு நீ போய் ரெடியாகுது. அப்புறம் போய் பணத்தை எடுத்துட்டு வா. என்கிட்ட அது இல்லை. அது யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்புறம் எதை செலிப்ரேட் பண்ண அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்த? நான் பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். பிளான் படி கரெக்டாக எல்லாமே நடந்துச்சு. ஆனால் நான் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி வேறு யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லலை. உங்கள் சைட்லேருந்து தான் யாரோ இதை பண்ணியிருக்காங்க. இந்த வேலையை நீ கரெக்டா பண்ணியிருக்கணும். அந்த பணம் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு. பாபி பீன்ஸ், அவனுக்கு என்ன? நான் உன்னோட பாபி பீன்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேலையை செய்யறதுல அவன் தான் ஸ்பெஷலிஸ்ட். போய் அவனை கண்டுபிடி. அவனை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இங்கே பக்கத்தில் பீச்சில் இருக்கிற ஜோய்ஸ் பாரில் தான் ஒரு பொண்ணோட தங்கியிருக்கான். நீ இப்போ ஜோய் நான் சொன்னேன், அது ஜோய் டாஜ்னு சொல்ற ஜோய்யா? ஆமாம், அப்படி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அடச்சே, உன்னோட பெட்ல இருக்கிற அந்த பொண்ணை முதல்ல இங்க இருந்து அனுப்பு. அப்ப நான் சொல்ற வரைக்கும் இங்கேயே இரு. டேமேஜ், இங்கே என்னதான் நடக்குது? அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும். பாபி, நீ ஜோய் ராஜ் பற்றி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? எல்லாமே அதை பற்றி தான். பாபி கொஞ்சம் இரு. என்ன நடந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அடச்சே, என்ன என்னை அப்படியே விட்டுட்டு போய் தான் நினச்சிட்டியா? ஏன் இந்த ஜோய்கிட்ட எல்லாரும் இவ்வளோ கோபமாகவும் எரிச்சலாகவும் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. சொல்லுங்க டேமேஜ், என்ன அக்கறையா கால் பண்ணியிருக்கீங்க? சரி, நான் உங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்றதை என்னை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். நான் ஹாப்பியா இல்லை. நீ எனக்கு பணத்தையும் கன்ஸையும் தரன்னு ப்ராமிஸ் பண்ண. ஆனா என்கிட்ட இப்போ 2மே இல்லை. ஓ ஆமா, இந்த ஜோய்கிட்ட பேச எனக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. நீ அவ்வளவுதான் சந்தேகப்படுறேன்னா அவனால தப்பிக்கவே முடியாது. நம்ம எதிர்க்க ஒரு ஆள் இருக்கும்போதுதான் இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னோட குரலை கேட்கறது சந்தோஷமா இருக்கு சன்யா. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். சரி, உன்னை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு செம்ம ஃபன்னா இருவ போகுது. நீ அதை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. டே, அந்த மீனை பத்திரமா 30 போட்டு வையே. அப்புறம் அவனை தூக்கி கடல்ல போட்டுரு. இனி அவன் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டான். எல்லா தண்ணியும் ரெடி பண்ணிக்கோங்க. இனிமேல் தான் என் ஆட்டமே ஆரம்பம். சொல்லாது கேளு பாபி, இங்கே யாரும் இல்லை. நம்ம திரும்ப போயிடலாம். கொஞ்சம் புலம்பாம வரியா? என்னாலே அப்படி இருக்க முடியாது. நீ அந்த பொண்ணை நீங்கள் தானே சுற்றிக்கிட்டு இருந்த. அவளுக்கும் இந்த ஜோய் ராஜுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. இருக்கலாம். அவளை இங்கேருந்து போயிடணும்னு நான் தான் சொன்னேன். இப்போ அவள் எங்கே போயிருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? டேமேஜ் ஏன் ஒன்று ரெசிடன்ஸ் கிட்டே வேலைக்கு அமிச்சாரு? உங்கள் பிளான் தான் என்ன? அது தெரியும் பாபி. என்னால் இதுக்கு உனக்கு பதில் சொல்ல முடியாது. நீ ஒரு முட்டாள் மாதிரி இருக்கிற. நீ உண்மையிலேயே அந்த மிஷனுக்காக தான் வாழ்கிற, அப்படி தானே? உன்னோட வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்கலான்னு ஐடியாவில் இருக்கியா? நீ என்னதான்டா சொல்ல வர? கடைசியாக நீ பண்ண மிஷனில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஆர்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணது ஞாபகம் இருக்கா? எங்கூட சேர்ந்து நீயும் மாட்டிக்கிட்ட. நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. உனக்குன்னு ஒரு மிஷன் கிடச்சா நீ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற. அதில் சுற்றி இருக்கிற விஷயத்த நீ கண்டுக்க மாட்டேங்கிற. பார்த்து பேசு பாபி. நீ தான் ஒரு வடிகட்டின முட்டாள். எனக்கு மிஷன் தான் முக்கியம்னு நினச்சிருந்தா நீ இந்நேரம் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். அது உனக்கும் தெரியும். நான் போய் காரில் வெயிட் பண்ணுறேன். பார்க்கு வெளியே போய் 2 பேர் சைடில் வெயிட் பண்ணுங்க. எனக்கு அந்த பாபி பீன்ஸ் கிட்ட இருந்த ஒரு கணக்கு முடிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் இங்க யார் வேணாலும் அவனை கொல்லலாம். அவனுக்கு இங்க காலையில வர்றதுக்குள்ள தைரியம் இருக்காது. நீங்க அவனை என்ன வேணா செய்யலாம்.
ஜோய் தெளிவா காமிச்சிட்டா. யாராச்சும் முட்டாள்தனமா இருந்தா போதும், எந்த கேள்வி வேணா கேட்கலாம். ஹே லூயிஸ், அந்த கலர் எங்க போகுது? பாபி பாபி என்னடா? மூடுறா. குவில் அவனோட ஆளுகளோட மேலதான் இருக்கான். எல்லாத்துக்கிட்டையும் கண்ணு இருக்கு. முன்ன தேடிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் என்ன தேடல, அவனோட பணத்தை தேடிட்டு இருக்கிறான். அவனுக்கு அது கிடைச்சதுன்னா உடனே என்னை கொன்றுவான். நல்ல வேலை அது உங்ககிட்ட இல்ல. சரி, இப்ப இங்கிருந்து எப்படி வெளியே போறது? உண்மையிலே நீ யாராச்சும் பாத்தியா? ஆமா, நான் ஒருத்தனை பார்த்தேன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது யாருன்னு எனக்கு தெளிவா தெரியல. டோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க உடச்சுதான் ஆகணும் போல. இது ஜாலியா இருக்க போகுது. பாபி, அது நீயா? ஜோயி, நீங்க யாரா இருந்தாலும் மறைய தேவையில்லை. நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போறேன், நீங்க உங்களோட வழியில போங்க. என்ன சொல்றீங்க? சில பேருக்கு நம்ம சொல்ற நல்ல விஷயம் புரிய மாட்டேங்குது. எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்க. அந்த நாய்ங்க இங்க எரிஞ்சே சாகட்டும். இங்க என்ன நடக்குது? இது விஸ்கி. ஓ, எனக்கு இது இப்படி பார்க்கவே பிடிக்கல. உன்னை பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் இருக்கு. இப்பதான் எப்படி பேசணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. வாயை மூடு மார்க், ஏதாச்சும் யோசி. நான் பெட் கட்டுறேன், நமக்காக குள் மேலே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உள்ள யார் இருந்தாலும் சரி, நீங்க வெளியே வர்றதுதான் உங்களுக்கு நல்லது. மேலே என்னடா நடக்குது? ஹே பாபி, நீ கொஞ்சம் பாரு. இந்த செவத்துக்கு பின்னாடி ஏதோ சீக்ரெட் டோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாரையாச்சும் எச்சரிக்கை பண்ணணும். என்ன சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு கேட்கல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் யாரோ மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சண்டை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறியா? நீ ஒரு கேள்வி கட்டவ. அமெரிக்கன்ஸோட வரலாறு எப்பவுமே தப்பா தான் இருக்கு. நான் சண்டையை எப்பவோ ஆரம்பிச்சுட்டேன். இங்க இருக்கிற கேடுகிட்டவனுக்கு எல்லாமே நான் தான் தலைவன். என்னோட பணம் எங்க? எனக்கு எப்படி தெரியும்? உன்னோட பணத்தை நான் எடுக்கல. அப்போ அது யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? அந்த திருடனோட பேரு பாபி பீன்ஸ். இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எங்கிருந்து வந்தான்னு தெரியல. என்னை கேட்டா அவனை கண்டுபிடிக்கிறது தான் நல்ல வழின்னு நான் சொல்லுவேன். கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தப்பிச்சு போக இங்க ஏதாச்சும் வழி இருந்திருக்கணும். அதை முதல்ல கண்டுபிடி. எனக்கு கேட்டா மேல போறதே பரவாயில்லன்னு சொல்லுவேன். இது சேஃப் பிளேஸ்னா இங்கிருந்து தப்பிச்சு போக ஏதாச்சும் வழி இருக்கணும். அடுத்த வாட்டியாச்சும் மத்தவங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளு. இன்னொரு கண்ணை வச்சு நீ என்ன பண்ற? அதை பத்தி எனக்கு தெரியாது. நீ தான் டெலிவரி எடுத்துட்டியே. நீ சொல்றத பார்த்தா நாங்களே அதை எடுத்தோன்னு சொல்றியா? இல்ல, எங்கிட்ட இருக்கிற கண்ணுல ₹1 தான் உங்ககிட்ட இருக்கு. பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் சண்டை முடியல. நம்ம திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? அது ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. யாருமே சுதந்திரம் சுத்தம் பண்ண மாட்டாங்களா? உனக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அந்த வேலையை நீ கூட செய்யலாம். இந்த வாட்டி விலையை கொஞ்சம் ஏத்தலான்னு இருக்கேன், டாக்ஸோட சேர்த்து. ஓ ஷீட், அது யோபன் கொட்டான். அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவனுக்கு பின்னாடி டேமேஜ் இருக்கிறான்னு நீ மறந்துட்டியா? அவன் போட்டு கொடுத்துருப்பான். பாபி, சத்தம் போடாம இங்க வா. அவன் சரியான பைத்தியம். உன்னை அவன் பார்த்துடக்கூடாது. தோ அவதான் சென்னியர் ரோபாக்ஸ். என்னது? அவதான் சென்னியர் ரோபாக்ஸா? இந்த பிரச்சனையில அவனை யாரோ கழட்டி விட பாக்குறாங்க மார்க்கஸ். மார்க்கஸ், உனக்கு இந்த பிரச்சனையில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல? அதை நீ பர்சனலா எடுத்துக்காத. அவ யாரு சொல்றதையும் கேட்க மாட்டான். இங்க பாரு, உன்னோட பேரு டார்ஜ் இல்ல, அப்படிதானே? சென்யா, லூயிஸ் ஸ்கூல் மேலே கைய வைக்கிற. என்னையவே அடிக்கிறியா? போலீஸை ஷூட் பண்றது நல்ல ஐடியா கிடையாது. நம்ம இங்கிருந்து இப்ப கிளம்புவோம். உங்களோட கொள்ள இங்கிருந்து கூட்டிட்டு போங்கடா. அவனை மனசுல வச்சுக்க மாட்டான்னு சொல்லு. நம்ம திரும்பவும் ஒன்னா பிசினஸ் பண்ணலாம். ஆனா இந்த வாட்டி வேலை அதிகமா இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஜென்யா, எங்க போனா இவ? இங்கிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டியா? என் மேல இருந்து முதல்ல எந்திரி. உன்னால தப்பிச்சு போயிட முடியும்னு நினைக்கிறியா? நான் மட்டும் ட்ரிகரை பிரஸ் பண்ணா யோபானும் அவனோட ஆளுகளும் உன்னை சுத்தி வளைச்சிடுவாங்க. இங்க பாரு, நீ யார் மாறாட்டம் பண்ணத யோபான்ட்டு நான் சொல்லிட்டான், இல்ல நீயே சொல்றியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு உன்னை நேரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. டேமேஜ் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவளோட கன்னை எடுத்துட்டு அவளை போக விடு. என்ன சொல்ற பாபி? இவன் உன்னை கொல்ல பார்த்தா? அவ எனக்கு வழியை மட்டும்தான் கொடுத்துருக்கா. நீ ஒன்றும் ஜோய் கிடையாது தானே? கவலைப்படாத, நான் உன்னை ஷூட் பண்ண வரல. எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு ஜென்யா. ஆனாலும் நான் அமைதியாக கேட்குறேன். நீ யார்கிட்ட பேச போற? டேமேஜ் கிட்டயா இல்லை என்கிட்டயா? நம்ம எங்க போறோம்? அமைதியா வாங்க. நம்ம சுத்தி போலீஸ் இருக்காங்க. நம்ம முதல்ல இங்க இருந்து போகணும். 2 பேர் அசையாம இருங்க. லூ, இங்க என்ன பண்றீங்க? இங்க என்னதான் நடக்குது? அந்த ரஷ்யன்ஸ் ஏதாச்சும் பண்ணணுமா? உனக்காக அவனை என்னால பிடிச்சிட்டு வர முடியும். அதுக்குள்ள நிறைய நேரம் இருக்கு. முதல்ல என்னோட கன் எனக்கு வேணும்.
அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். அவனோட பேரு பாபி பீன்ஸ். இந்த பாருக்கு தீ வச்சது அவன் தான் அப்படின்னு அவன் போலீஸ்கிட்ட சொல்லி அவனை தேட சொல்லு. லூ அவன் தான் பார்ல இறந்துட்டானே. யாராச்சும் தீயில மாட்டிக்கிட்டாங்கன்னா கத்தாம இருப்பாங்களா? உனக்கு யாராச்சும் கதற சவுண்ட் ஒன்று கேட்டுச்சா? எனக்கு தெரியும் அவன் இங்க இல்லை. என்னோட பணமும் தான். அவன் என்கிட்ட மாட்டிக்கும் போது அப்பா அவன் கதறது உனக்கு கேட்கும். நீ எங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கணும். உனக்கு இன்னும் நேரம் இருக்கு. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு உனக்கு தெரியல. அவங்க எவ்வளோ பெரிய மோசமான ஆளுங்கன்னு எனக்கு தெரியாது. என்னால் சமாளிக்க முடியும். எப்போ? நம்மளோட இறுதி சடங்குலையா? சரி, உண்மையிலேயே நீ யாரு? உன்னை பார்த்தா உக்ரைன் மாதிரி தெரியலையே. உனக்கு இன்னுமா தெரியல? அவ தான் ஜோய் டாஜ். இவ்வளவு நல்லா ட்ரை பண்ண. ஒழுங்கா உள்ள போய் உட்காரு. இது என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியும் நீ என்ன ஷூட் பண்ண மாட்ட பாபி. எனக்கு அதை செய்யணும்னு ஆசை இல்லை. உள்ள போய் வண்டியில் உட்காரு. உனக்கு ரத்தம் வருது. உன்னோட அக்கறைக்கே ரொம்ப தேங்க்ஸ். சரி, நம்மளோட ரெட்ட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம அதையே 3 வாழ்க்கையாவும் மாத்தலாம். பாபி, இவ சொல்றத பார்த்தா இவ ஒரு போலீஸ்ன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ரஷ்யன்ஸ் வந்து உள்ளூர் டெரரிஸ்ட் கிட்ட கன்னை வைக்கணும்னு போலீஸ் ஏன் நினைக்கணும்? அது அவன்கிட்ட கேளு. அவன் தான் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியில வேலை செய்யறான்னு நினைக்கிறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு நிமிஷம் இரு. இந்த விஷயம் கோட்டா தெரியுமா? கண்டிப்பா அவருக்கு தெரியும். டேமேஜ் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. டேமேஜ் சொல்ற வரைக்கும் உன்னை கொல்லக்கூடாதுன்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. என்னால கோட்டாவை சமாளிக்க முடியும். அவனால இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் கூட முழுசா எழுத தெரியாது. நீ யோபான் பத்தி என்ன வேணும்னு நினைச்சுக்கோ. ஆனா அவன் சொல்ல காப்பாத்துவான். ஒருவேளை உனக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம். ஆனா அவன் 3 டாக்டரேட் வாங்கியிருக்கான். உண்மையிலேயே நீ யாரு? நீ யாருக்காக வேலை செய்யறேன்னு சொல்லு. நான் ஜொலினி டாஜ், பியூரோ ஆஃப் ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் ஃபயர் ஆர்ம்ஸ். இப்போ நீங்க என்னைய கொண்டுட்டீங்கன்னா அவங்க உன்னை தேடி கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் நீங்க நேரா ஜெயிலுக்கு தான் போவீங்க. அப்புறம் உங்க 2 பேர்த்தையும் இப்போ நான் அரெஸ்ட் பண்றேன். நீ பேசுறது வேடிக்கையா இருக்கு. நீ ஒருத்தி தான் எங்களோட வேலையில இறஞ்சலா இருக்க. நீ போலீஸ் தானே, நான் எப்படி நம்புறது? ஒருவேளை இங்க பணத்துக்காக நம்மள என்ன வேணா செய்யலாம். நான் அது நடக்க போறதில்ல. எனக்கு டேமேஜ் பத்தி தெரியும். ஓ, அவரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். ஆனா அவர் இங்க இருக்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை. நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும் மார்க்கஸ். 2 பேரும் வாய மூடுங்க. உனக்கு இப்ப என்ன தாண்டா பிரச்சனை? இவதான் பிரச்சனை. அவ போய் சொல்றான். அவ ஒன்னும் ஏடிஎஃப் கிடையாது. நான் தான் ஏடிஎஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.